பிரியமானவர்களே, நம்ம யாரை குற்றவாளி என்று தீர்க்கிறோமோ அதனாலே நாமும் குற்றவாளியாக நாம் தீர்க்கப்படுகிறவர்களாக இருப்போம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யாரையும் பாவிகள் என்று சொல்லாதபடிக்கு, நீ நரகத்துக்கு போவாய் என்று சொல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த கவனமாய் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லோரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறோம் ஐயா, பாவிகள் என்று சொல்லுகிறோம் ஐயா. அப்படி நாங்கள் ஒருவரும் நியாய்ந்திருக்காதபடிக்கு நாங்கள் மிகுந்த கவனமாய் நடக்க, பேச உதவி செய்துள்ளவீராக. எல்லோரையும் நேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லோரும் மனம் திரும்புவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களாக இருக்க உதவி செய்துள்ளவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த கேள்வி நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கினாலும் அது எந்த இடம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.